Hello friends, welcome back to eTech Plus. நம்ம சேனல்ல PVC Aadhar Card எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த டைம்ல நம்ம ஒரு கார்டு அப்ளை பண்ணிருந்தோம். இப்போ அதை டெலிவர் பண்ணிட்டாங்க. சோ இப்போ அந்த கார்டை அன்பாக்ஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. சோ எப்படி இருக்கு அந்த PVC Aadhar Card அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம், அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி eTech Plus சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த கார்டு பாத்தீங்க அப்படினா ஸ்பீட் போஸ்ட்ல தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த கார்டு முன்னாடியே ரிசீவ் ஆயிடுச்சு. நாங்க லேட்டா தான் அப்லோட் பண்றோம். ஸோ கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி ஒரு 2 வீக்ஸில் இந்த கார்டை ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு லெட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஆதார் கார்டு ரெக்கார்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழை காணோம். இதுதான் அந்த ஆதார் கார்டு. ஸோ நம்மளோட ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் எப்படி ரிசீவ் பண்ணுறோம், ஸோ அதே மாதிரி தான் அவங்க ஸ்டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். சரி, எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்மளோட நேம் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபோட்டோ வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ ஒன்று வந்து ஓகே, சாரி, நான் இதை பிளர் பண்ணியிருப்பேன், மேபி உங்களுக்கு தெரியாது. ஒன்று வந்து நம்மளோட ஃபோட்டோ, ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்மால் சைஸில் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹாலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் செக்யூர்டுன்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேக் சைடில் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹெல்ப் டெஸ்க்கோட நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அவங்க UIDஐயோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து குவாலிட்டி ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் சைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ உங்கள் பர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை லேமினேட் பண்ணணும் அப்படின்லாம் நெசசிட்டி கிடையாது. ஸோ இதையே நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். இது வந்து ஆதாருக்கு வந்து இதையே நீங்கள் டேரெக்டாக காமிச்சிக்கலாம். இது வந்து செல்லும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த PVC ஆதார் கார்டு. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்களா, இந்த கார்டோட குவாலிட்டி பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் eTech Plus டீம்.